ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நைட் டிஃபன் என்னென்னு பார்க்கலாம். வாங்க. இப்போது நான் கடாயில் கடவுளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு செவந்துருச்சு. வாங்க இப்போ காய் போடலாம். இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நாம் அமாவாசைங்கிறனால வெங்காயம் சேர்க்க முடியாது. வெங்காயம் சேர்க்க மாட்டோம். அதாவது நான் தொடர்ந்து ஒரு 4-5 நாளாகவே வெங்காயம் சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். 23ஆந்தேதி சேர்க்கலை, 24ஆந்தேதி ஏகாதேசி சேர்க்கலை, 25ஆந்தேதி துவாதசி சேர்க்கலை, நேற்று 26ஆந்தேதி சிவன்ராத்திரின்னு நான் சேர்க்கலை. இன்றைக்கி 27ஆந்தேதி, இன்றைக்கி 27ம் இன்றைக்கி வியாழக்கிழமை அமாவாசை ஆகிடுச்சு. அதனால் சேர்க்கலை. நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு உப்புமா தான் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சேமியா உப்புமா போட்டிருக்கேன். என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது, டெய்லி இட்லி தோசை, இட்லியும் பிடிக்க மாட்டேங்குது பையனுக்கு. தோசைனா டெய்லி தோசைனா கூட சாப்பிட்றான். நமக்கு தோசை பிடிக்கும், தோசை நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இட்லினா நமக்கு பிடிக்குது. அதனால் உப்புமானாலே என்னம்மா உப்புமாவா அடிக்கடி, அதனால் சேமியா தான் செய்வேன். இன்றைக்கி தான் ஒரு சேஞ்சுக்கு ரவை உப்புமா செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். சரிம்மா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் சொல்லியிருக்கேன். ரவை உப்புமா நான் சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம ரவை உப்புமா தான் செய்ய போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர்ஃபுல்லாக வதங்கிக்கிட்டு இருக்கு. நான் அப்படியே சொல்கிற மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம இந்த அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கு அப்போ தான் அந்த அடுப்படியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்படி கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு பாத்திரம் இருக்க தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அது அஸ்யூஸ்வல் எல்லார் வீட்லேயும் அப்படி இருக்க தான் செய்யும். ஆனால் அடுப்பு மட்டும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு வேலை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், காய் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கிடையில் நான் என்ன பண்ணுவேன்னா, உப்புமாவை கலந்து நான் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் அந்த கெட்டில் தான் வைப்பேன். எனக்கு இந்த கெட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நல்லா கொதிச்சிரும். கொதிச்சோடனே நான் அப்படியே காய்கறியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சேன்னா நல்லா கொதிச்சிரும், டக்குன்னு கொதிச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. காய்கறி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் பெரிய அடுப்பில் தான் வச்சுருக்கேன், அதனால் சீக்கிரம் வதங்கிடுச்சு. எப்பயுமே காய்கறி ரொம்ப வேகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மாதிரி காய்கறி ரொம்ப வெந்துச்சுன்னா சொதுன்னு அந்த மாதிரி ஆகிடும் உப்புமா. அதனால் இப்படி தான் வதக்கணும்னு அன்றைக்கி சேமியா உப்புமா பண்ணும்போதுமே நான் தான் சொன்னேன். காய் இந்தளவுக்கு வெந்தால் போதும், அதாவது வதங்கினா போதும். இந்த பதத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, தண்ணி ஊற்றினா நல்லா ஒரு 2 கொதியிலேயே நல்லா இதாகிடும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தண்ணி கொதிச்சிட்ருக்கு. தண்ணி கொதித்தோடனே நம்ம இதில் ஊற்றிடுவோம். இதுக்கு தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சில நேரம் மத்தியானம் சாம்பார் வச்சா அதுவும் ஊற்றி சாப்பிட சொல்லுவேன், சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் வத்தக்குழம்பு தான் வச்சேன், அதனால் வத்தக்குழம்பு உப்புமாவுக்கு நல்லா இருக்காது. இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை இப்போது ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன், அதுதான் இப்போ ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றுறேன். இது பாருங்கள், ஊற்றியாச்சு. இப்போது இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காய் நல்லா வதங்கினனால உங்களுக்கு இது சீக்கிரமே கொதிச்சிரும். ஏன்னா நம்ம கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றிருக்கோம், அதனால் இன்னுமே சீக்கிரம் கொதிச்சிரும் உங்களுக்கு. அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் நம்ம எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நான்
நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணாமல் போடுறதுனால கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். நான் சீக்கிரமே எடிட் பண்ணி போடுறேன். இப்போது நான் இந்த கப்பில் 1.5 கப் ரவைக்கு தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன். 3.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 1.5க்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும், 1க்கு 1.5. ஆனால் நான் வந்து 3.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி இது பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த கப்பால் 1.5 கப் ரவை நான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி, அரை கப்புக்கு 1 கப்பு தண்ணி, அந்த மாதிரி நான் இதில் 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டு தான். அதாவது இந்த ஒரு கப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 எடுத்திருக்கேன். அரைக்கு நான் 1 எடுத்திருக்கேன். அப்போ நான் 2.5 கப்புக்கு தண்ணி ஊற்றணும். நான் இதில் 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லா பொழு பொழுன்னு இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும், நல்லா வெந்தும் இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அளவும் கூட. 1க்கு 1.5 ஊற்றினாலே போதும். அதுக்கு தான் நான் அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா நான் இந்த கப்பில் அரை கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இப்போ இது எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு பாருங்கள். சூப்பராக கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதி வாங்கிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. ஏன்னா நான் கொதித்த தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ வாங்க காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம இதில் ரவை போடும்போது இன்னுமே சூப்பராகவே வெந்துடும். நான் ஒரு கையில் தான் ரவை போட போகிறேன். அது நல்லா கெட்டி கட்டாமல் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், கொதிச்சுட்டு நம்ம ரவை போட்டுக்கலாம். அதுக்கு இடையில நான் வந்து இங்கே தேங்காய் சட்னி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூடி க்ளோஸ் பண்ணதை ஓப்பன் பண்ண முடியல, அதனால் ஷேக் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. வாங்க இப்போ நம்ம ரவை போட்டுக்குவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுட்டு, ஏன்னா இது நல்லா வறுத்த ரவை தான், கெட்டி கட்டாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒரு ரவை உப்புமா ரெடியாக வச்சு. இது பாருங்கள், இன்னும் நான் அரை கப் எடுத்திருக்கேன். நான் 1.5 கப்புக்கு சொன்னேன் இல்லையா அளவு, 1.5 கப் எடுத்தாச்சு. இப்போது இந்த ரவையும் நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தலை கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். விட்டால் மேலையெல்லாம் கொதிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவை இதேமாதிரி சக்கரை பொங்கலுக்கு பால் காய்ச்சி ஊற்றும் போது இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ம மேலே அப்படியே தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உப்புமா. நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு உப்புமா. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது நல்லா 5 நிமிஷம் வெந்துருச்சு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 5 நிமிஷம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு உப்புமா. நல்ல சூப்பராக ஒரு உப்புமா ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை போட்டுக்குவோம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிட்டா உப்புமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ரவை உப்புமா ரெடி. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு உப்புமா ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.